என்றான். 1838 ஆண்டிலே 35 ஆண்டிலே அருகாமையில் திருச்சபையிலே நடந்த ஒரு சம்பவம். அந்த கிராமத்திலே அந்நாட்களிலே சுவிசேஷம் பரவ ஆரம்பித்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷம் கடந்து வந்த பொழுது அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், சிலரோ பயந்தார்கள். அப்படி சுவிசேஷம் வந்த நாட்களிலே அந்த கிராமத்திற்குள்ளாக வைசூரி வந்துவிட்டது. அநேகர் பாதிக்கப்பட்டார்கள். ஆகவே அந்த கிராமத்தில் இருந்த ஒரு சகோதரி நினைத்தாலும் இயேசு வந்ததுனால இங்கே வைசூரி வந்து விட்டது, ஆகவே நான் வேறொரு கிராமத்துக்கு சென்று விடுவேன் என்று குழந்தை பிள்ளைகளோடு தன்னுடைய குடும்பமாக வேறொரு கிராமத்துக்கு சென்று விட்டார்கள். ஆனால் அங்கே சென்று சில நாட்களிலே அங்கும் சுவிசேஷம் பரவ ஆரம்பித்தது, அங்கும் இயேசு வந்து விட்டார். ஆகவே அங்கும் அவ்விதமான சூழ்நிலையில் வந்த பொழுது அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு கிராமத்துக்கு சென்று விட்டார்கள். இப்படி ஒரு சில கிராமங்களை மாற்றி மாற்றி சென்று கொண்டிருக்கிற சமயத்திலே ஒரு சன்னியாசி இடத்துல போய் கேட்கிறார்கள், இவ்விதமாக கிராமத்திலே இயேசு சுவிசேஷம் வந்து விடுகிறது, இயேசு வந்து விடுகிறார், ஆகவே இப்படி எல்லாம் பலவீனப்படுகிறோம், அநேகர் பலவீனப்படுகிறார்கள், எப்படியாவது நான் தப்ப வேண்டும், என் பிரச்சனையிலே நான் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி நான் நினைக்கிறேன், ஆகவே என்ன செய்வது, நான் எங்கே போய் தங்குவது, எனக்கு சொல்ல வேண்டும் என்று அந்த சன்னியாசி இடத்திலே கேட்டார்களாம். அப்பொழுது அவர் சொன்னார், இயேசு வரத்தான் செய்வார், நீ எங்கே இருந்தாயோ அங்கே போ, அவரே உன் வாழ்க்கையில பிரச்சனைக்கு தீர்வு என்று அவ்விதமாக அவர் குறிப்பிட்டதாக. ஆகவே அந்த சகோதரி தன்னுடைய குடும்பத்தோடு மீண்டும் அதே கிராமத்துக்கு சென்றதாக சரித்திரம் சொல்லுகிறது. ஆகவே கிறிஸ்தவ வரலாற்று சரித்திரத்தை வாசித்து பார்த்த பொழுது அங்கே அந்த குடும்பம் மீண்டுமாக தான் எங்கே இருந்து வந்தேனோ அதே கிராமத்துக்கு குடியேறினார்கள், அங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அருகாமையில் தட்டார்மடம் திருச்சபை தான் அந்த கிராமம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,